சக்தி பொன்னியை மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்கிறாரு. இங்கே பாரு பொன்னி, நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்கே எல்லாருமே இருக்காங்க, ஆனால் நீ கண்ணை கட்டிக்கிட்டு நீ வந்து பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு சக்தி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, வேண்டாம் நான் அப்புறம் பாடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் நான் கட்டி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். உனக்கு அங்கே இருக்கவங்க யாருமே தெரிய மாட்டாங்க, நீ நல்லா பாடினா மட்டும் போதும், உன்னோட பயம் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அதே மாதிரி கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்தோடனே அப்படியே பார்க்குறாங்க, என்ன ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் இருக்க அந்த கட்டை கழட்டிட்டாங்க. கழட்டிட்டு பார்க்குறாங்க, ஒரே சவுண்டாக இருக்குது, ஆனால் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சக்தி மட்டும்தான் இருக்கார். என்ன சக்தி இது, இங்கே யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஆனால் நிறைய பேர் இருக்கிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அப்போது அப்படியே மைக் ஆன் பண்ணுறாரு. அப்போது இதுதான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் உனக்கு பயம் போகும், அதனால் இப்போ நான் மட்டும்தானே இருக்கேன், சந்தோஷமாக நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் பாடுறேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சூப்பராக பாடுறாங்க ஸ்டேஜில். அப்படி சக்தி பயங்கரமாக ரசிக்கிறாரு. பாத்தியா, உன்னால் முடியும்னு நான் சொன்னேன்ல, இவ்வளோ தான், இப்போ நீ மேடையில் ஏறிட்ட, பாடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இதே மாதிரி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் உன்னால் முடியும், அது எனக்கு தெரியும், ஆனால் அது உனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பொடி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல சக்தி, என்னால் முடியுன்றதை நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க, நீங்கள் இன்னொரு ஸ்டேஜ் கண்டிப்பாக ஏற்றுனீங்கன்னா நான் இந்த அளவுக்கு பயப்பட மாட்டேன், நல்லா தைரியமாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இப்படி தான் இருக்கணும், பொன்னினா எல்லாத்துலேயுமே தைரியமாக இருக்கணும், இந்த மேடை ஏறதுக்கு பயப்படுறேன், இவங்கள பார்த்தா பயப்படுறேன் அப்படிலாம் இருக்கவே கூடாது. இன்னும் ஒரு 2-3 வாட்டி நீ இதே மாதிரி ட்ரை பண்ணுன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உன்னால் மேடையில் பாடவே முடியும், சரியா அப்படின்னு சக்தி சொல்கிறார். அதை கேட்டோடனே பொன்னி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எனக்காக இவ்வளோ செய்கிறீங்க, நானும் கண்டிப்பாக பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே சக்தி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இனிமேல் எந்த ஒரு பயமும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. இல்லை சக்தி, கண்டிப்பாக இருக்காது, நான் நல்லா பாடுவேன், எனக்கே ஒரு தைரியம் இருக்குது, தைரியம் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு பொன்னி சக்தி கிட்ட